ரொம்ப சிறப்பான அவதாரம்னு சொல்லணும்னால் வராக அவதாரம் பிரதான அவதாரம்னு சொல்லலாம், முதன்மை பெற்ற அவதாரம்னு சொல்லலாம், இல்ல மத்ஸ்யாவதாரம் தானே முதல்னு உங்களுக்கு தோணும். ஆனா அது என்னமோ தெரியவில்லை, பாகவத புராணத்திலும் விஷ்ணு புராணத்திலும் எந்த புராணத்தை எடுத்தாலும் வராகாவதாரத்திலிருந்து தான் சரித்திரம் ஆரம்பிக்கும். மத்ஸ்யாவதாரத்திலேருந்து தொடங்க மாட்டார்கள். மத்ஸ்யாவதாரம் எங்கேயோ 8வது ஸ்கந்தம் 9வது ஸ்கந்தத்தில் இருக்கும். வராகாவதாரம்னா 2 3வது ஸ்கந்தத்திலே வந்துடும். அதனாலதான் எப்பவும் பெருமாளா ஆதிவராகன் ஆதிவராகன்னு சொல்றான். பல க்ஷேத்திரங்களை பார்த்தீங்கன்னா ஆதிவராக க்ஷேத்திரம் திருமலை, பிரதான க்ஷேத்திரம் திருமலை திருப்பதி, அங்க சின்ன பெருமாள், ஆனா அவர் தான் ஆதிவராக பெருமாள். திருமலை திருப்பதியிலிருந்து தொடங்கி அவரே ஆதிவராகனா இருக்கார். இங்க பார்த்தா லக்ஷ்மி வராகனா இருக்கார், அங்க பார்த்தா பூவராகனா இருக்கார், இங்க பார்த்தா யஜ்ஞவராகனா இருக்கார், அங்க பார்த்தா மகாவராகனா இருக்கார். சொல்லிட்டே போலாம். வெவ்வேறு திருநாமங்கள். இவருக்கு கோலவராகன்னு பேரு, அவருக்கு பூவராகன்னு பேரு, இவருக்கு லக்ஷ்மி வராகன்னு பேரு. என்னமோ இந்த வெவ்வேறு வராகன் வராகன்னு சொல்றதுலே ஏற்ற இருக்கு. எல்லா அவதாரங்களும் எல்லா நாளும் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்தை போல பூர்ணங்கள்னு சொல்ல முடியாது. ஒரு பயனுக்காக அவதரிப்பார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு நாழிகை ஒரு முகூர்த்தம் தான் இருப்பார். அந்த காரியம் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவார். ஆனா கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் அப்படி இல்லை. பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து வராக பெருமாள் யாருடைய கர்ப்பத்தில் இருந்தார், பிறந்த உடனே யார் தொட்டில்ல போட்டு தாளாட்டினார்கள், இதெல்லாம் கிடையாது. நரசிம்ம பெருமான் யார் கர்ப்பத்தில் இருந்தார், வேதாந்தேசிகன் சாதித்தார். நரசிம்ம பெருமாளுக்கு அம்மா தூண் தான் விட்டார். வேற என்னது, இங்க எல்லாம் தூண் இருக்கு, வேணா தட்டி பாருங்க. இந்த தூணு எங்க இருக்கிற இடத்துல இருந்து அவர் வந்தாலும் வரலாம். மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத்னு ஸ்லோகம். கிரகஸ்தூணா பிதாமகியா எடுத்து நாளைக்கு என்னன்னு விண்ணப்பிக்கிறேன். அப்ப நரசிம்ம பெருமானுக்கு அம்மா உண்டானால் கிடையாது, வராகனுக்கு அம்மா உண்டா கிடையாது. இதே திருவிக்கிரம பெருமாள் வாமனனா இருந்தாரே உண்டானா உண்டு. கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் குழந்தையா பிறந்தார். 10 மாசம் சுமந்து பெத்தாள். அதனால இப்படி இருக்கிறது இருக்கு, அப்படி இருக்கிறது இருக்கு. அயோனிஜர்களாய் அவ்வப்போது ஒரு பிரயோஜனத்துக்காக பிறந்து அதை முடித்துவிட்டு சட்டென்று மறைந்து போய் விடுவார்கள். அப்படி இருக்கு. வராக பெருமாள் கல்யாணம் ஆச்சான்னு கேட்டால் இல்லை. நரசிங்கர் கல்யாணம் பண்ணிட்டாரா? இல்லை. ஏன்னா லட்சுமி நரசிம்மர்னு சொல்றீங்களே, லட்சுமி வராகர்னு சொல்றீங்களேன்னா சொல்றோம். இப்ப கல்யாணம் ஆன சீதாராமர் சீதா கல்யாணம் மட்டும் அன்னைக்குதான் ஆச்சான்னு அதுவும் இல்லை. அவர்களுக்கு என்ன முன்னாடி 2 பேரையும் தெரியவே தெரியாதா? இந்த பிராட்டி எப்போதும் பெருமானுடைய திருமார்பில் எழுந்துருளித்தான் இருக்கிறாள். கல்யாணம்ங்கிறதோ குழந்தை பிறந்ததுங்கிறதோ அப்படி இல்லற தர்மத்தை நடத்தினார்ங்கிறதோ மறுபடியும் நாம அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிறதுக்காக. அவர் புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைக்கவே வேண்டாம்.